நடிகர்கள்ல இயக்குனர்ல தமிழ்நாடு முதல்ல பார்ப்போம். கவிஞர் தமிழ்நாடு பார்ப்போம். மியூசிக் டைரக்டர் தமிழ்நாடு. பற்றாக்குறை ஏற்பட்டால் தெலுங்கு மலையாளம் தேடுவோம். ஆனா இதுல எனக்கு மிக மிக மகிழ்ச்சி, ஒரு தமிழனை நம்பி ஒரு கர்நாடகாரர் இயக்குனர் தன் முதலீட்டை போட்டு படம் எடுத்திருக்கார். விநியோகஸ்தர்கள் சங்க தலைவர் திரு கே ராஜன் சார் அவர்களை பேச வைக்கிறேன். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய என் அருமை சகோதரர் இயக்குனர் சங்க தலைவர் ஆர்.வி. உதயகுமார் அவர்களே, பொது செயலாளர் என் அன்பு சகோதரர் பேரரசு அவர்களே, பிஆர்ஓ சங்கத்தின் தலைவர் அருமை தம்பி விஜயமுரளி அவர்களே, தயாரிப்பாளர் சங்கத்தின் துணை செயலாளர் சவுந்தரபாண்டியன் அவர்களே, மற்றும் இங்கே மேடையில் வந்திருக்கிற படத்தின் தயாரிப்பாளர், இயக்குனர், கதாநாயகன், கதாநாயகி, இசையமைப்பாளர், நடன இயக்குனர் ஆக அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரே ஒரு வேண்டுகோள், முதல்ல பிஆர்ஓ சங்க தலைவர் முரளிக்கும் வெங்கட் அவருடைய அசிஸ்டன்ட் இதை தயவு செய்து வாங்காதீங்க. இதுல ஒரு யூஸா இல்லை. ஏமா ஏதாவது பயன் இருக்காமா? ஷோ காட்டுறாங்கல்ல, ஷோ, அதுக்காக தமிழ்நாட்டில் எத்தனையோ நெசவாளர்கள் நலிந்த நிலையில இருக்காங்க. நம்ம கைத்தறி ஆடை வாங்கினீங்க, நான் நிறைய சொல்லிட்டேன். பிஆர்ஓ சங்கத்துல ஒரு இதை போட்டு சிரிக்காத முரளி, அடுத்து ஃபைன் பண்ண உள்ள எவ்வளோ முறை சொல்லியிருக்கேன். நான் அதனால தான் அதை போட்டுக்கிறதுல டைரக்டர் தூக்கி போட்டுறது. ஒன்றும் இல்லை, முதல்ல நம்ம தமிழ்நாட்டை பார்ப்போம், அப்புறம் நம்ம தெலுங்கு, மலையாளம், ராஜஸ்தான். இது ராஜஸ்தான்ல சூரத்தில் தயாரிக்கிற படம். இது இந்தியா பூரா வாங்குறாங்க. நம்ம கைத்தறி ஆடை யார் வாங்குறாங்க? முதல்ல நாம வாங்குவோம். நம்ம சகோதரர்கள் நெசவாளர்களுக்கு ஒரு வேலை கொடுப்போம், வாழ்வு கொடுப்போம். அந்த வேண்டுகோள். வேற நம்ம இந்தியாவில் இருக்க எல்லாமே நம்ம தான். ஆனால் முதல்ல நம்ம பார்ப்போம். அதே போல நடிகர்கள்ல இயக்குனர்ல தமிழ்நாடு முதல்ல பார்ப்போம். கவிஞர் தமிழ்நாடு பார்ப்போம். மியூசிக் டைரக்டர் தமிழ்நாடு. பற்றாக்குறை ஏற்பட்டால் தெலுங்கு மலையாளம் தேடுவோம். ஆனா இதுல எனக்கு மிக மிக மகிழ்ச்சி, ஒரு தமிழனை நம்பி ஒரு கர்நாடகாரர் இயக்குனர் தன் முதலீட்டை போட்டு படம் எடுத்திருக்கார். அவர் கன்னடம், இயக்குனர் நம்ம தமிழ், ஹீரோ மலையாளி, டான்ஸ் மாஸ்டர் தெலுங்கு. இது ஒரு பேன் சவுத் இந்தியா, பேன் இந்தியான்னு சொல்றாங்க இல்லையா? இப்ப நீங்க ஜெயிலர் பாருங்க, தமிழ்ல நமக்கு ரஜினி சார் பெரிய ஹீரோ. அவருக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்க காமெடி, வில்லன் எல்லாம் போட்டுக்கலாம். அவர் பெரிய பிஸ்னஸ் ஆடியன்ஸ். ஆனா ஆந்திராவில இருந்து ஒரு நடிகர், கர்நாடகாவில இருந்து ராஜ்குமார், சிவராஜ்குமார், கேரளாவில இருந்து ஒரு நடிகர், இந்தியில இருந்து ஒரு நடிகர் போட்டு பேன் இந்தியா. ஏன்னா பட்ஜெட் பெரிய பட்ஜெட், வசூல் தேடணும். அதனால ஒவ்வொரு ஸ்டேட்டையும் கவர் பண்ண அவங்க பண்ணாங்க, தப்பு இல்லை. ஒரு தமிழ் ப்ரொடியூசர்
அதே போல ஆனால் எங்கள் உதயகுமாரும் பேரரசெல்லாம் படம் பண்ணும்போது அப்படி இல்லை, எல்லாமே தமிழாக இருக்கும். மேக்சிமம் தமிழ். நம்ம ஆளுங்க ஹீரோ எல்லாரையும் போட்டு வெற்றி படம் தந்தவர்கள். ஆக இந்த டெக்ஸ்டர் எனக்கு எனக்கு அர்த்தம் புரியல. அப்புறம் டைரக்டர் கேட்டேன், அது ஒரு ஆங்கில படத்தில் ஆங்கிலத்தில் இருந்து கதை, அந்த நல்ல கதை, அருமையான கதை, கிரைம் சப்ஜெக்ட், மர்டர் சப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு வரி சொன்னார், மேடையிலையும் சொன்னார், நல்லா இருந்தது. இது மொழியே தேவையில்லை, இருக்கு தமிழ், தெலுங்கு, மலையாளம் இல்லை, எல்லா மொழியிலையும் போகும், எல்லா மொழிலையும். அதனால தான் அவங்க பிளான் பண்ணி அழகாக பண்ணியிருக்கீங்க. ப்ரொடியூசர் இதில் மிகப்பெரிய வருவாய் பெறுவார், வெற்றி பெறுவார். கதாநாயகன், கதாநாயகிகள் எல்லாரும் ஹேண்ட்ஸம், அழகாக இருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. என்ன நம்ம தமிழ்நாடு கமலஹாசன் மாதிரி நிறைய மொத்தமாக சேர்த்துட்டீங்க, பரவாயில்ல, தப்பு இல்லை. அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் கேட்குறாங்க, என்ன பண்ணுறது? ஆடியன்ஸுக்கு அந்தந்த தமிழில் மட்டும் காமெடி தனி, லவ் தனி, ஃபைட் தனி வேணும். ஆங்கிலத்தில் அப்படி இல்லை. இது ஏறக்குறைய ஆங்கில படம் மாதிரியே இருந்தது, இங்கிலீஷ் படம் மாதிரியே இருந்தது ட்ரெய்லர். மியூசிக் பியூட்டிஃபுல், 2 சாங் நல்ல சாங், ரே ரெக்கார்டிங் ஃபர்ஸ்ட் கிளாஸ், எடிட்டிங், கேமரா பியூட்டிஃபுல். நல்ல ஒரு பெரிய படத்துக்குரிய அத்தனை அம்சமும் அதில் இருந்தது. அதனால் இந்த டெக்ஸ்டர் நிச்சயமா ஒரு வெற்றி படமாக அமையும். இதை போல வேற்று மாநிலத்து சகோதரர்களும் நம் தமிழுக்கு வந்து தமிழ் படம் எடுக்க வேண்டும். இங்கே இருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸ், டைரக்டர் யூனியன் ஒத்துழைப்பு தர தயாராக இருக்கிறது, தயாரிப்பாளர் சங்கம் ஒத்துழைப்பு தர தயாராக இருக்கிறது. இங்கே தொழிலாளர்கள் அவ்வளோ ஒற்றுமையாக வேலை பார்க்குற தொழிலாளர் இருக்காங்க. ஆக தமிழ்நாடு எல்லா வகையிலும் சிறந்தது. நம்பி தமிழ்நாடு வாழ்வு. நாங்கள் கெட்டாலும் பரவாயில்ல, மற்றவங்கள வாழ வைப்போம். அதுதான் தமிழ்நாடு. இந்த டெக்ஸ்டார் படம் நிச்சயமாக பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்று விரும்பி வேண்டி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.